ஒரு சூப்பரான தென்னந்தோப்பு ஒன்று சேலுக்கு வந்துருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க. காப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மரமும் இதே மாதிரி ஒன்றை கண்ட மாதிரி நல்ல காப்பில் இருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சி டு திண்டுக்கல் பைபாஸுங்க. கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர்லேயே வந்து இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க. எல்லாமே நாட்டு மரங்க. தென்னை மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 வயசு ஆச்சுங்க. மரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 13 ஏக்கராமே வந்து ஒன்றை கண்ட மாதிரியே இருக்குங்க. மொத்த ஏரியா வந்து 13 ஏக்கராங்க. எல்லாமே நாட்டு மரங்க. நல்ல காப்பில் இருக்குதுங்க. நல்ல முறையில் வந்து பராமரித்து வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்துங்க பொள்ளாச்சியிலேருந்து ஒரு 24 கிலோமீட்டர்லுமே, உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு 7 to 8 கிலோமீட்டர்லேயும் வந்து இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. பைபாஸுக்கு ரொம்ப பக்கம்னு வைங்களேன். எல்லாமே நாட்டு மரங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு தனி கிணறுங்க, 3 போர்வெல்லுங்க, ஒரு 7.5 HP சர்வீஸ் ஒன்றுங்க, 10 HP சர்வீஸ் ஒன்றுங்க. 10 HP பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தற்காலில் பணம் கட்டிக்கிறாங்க. சீக்கிரம் வந்து வந்துடுங்க. ஒரு போர்வெல் 2 சர்வீஸுங்க, 3 போர்வெல்லுங்க, 2 சர்வீஸு, ஒரு கிணறு வந்துடுங்க. மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றை கண்ட மாதிரி இருக்குங்க. எல்லாமே நல்ல காப்பில் இருக்குதுங்க. எந்த நோய் தாக்குதலோ எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே நாட்டு மரங்க. இதான் கிணறுங்க. நல்லா பெரிய கிணறுங்க. சுற்றியுமே வந்து பாம்பேரி அடிக்கிறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரெயின் வச்சுக்கிறாங்க. நல்லா அந்த காலத்து பாம்பேரிங்க. நல்லா கருங்கல்லையே கட்டிக்கிறாங்க. தண்ணி பாருங்கள் மேலாலேயே இருக்குங்க. நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு கொஞ்சோண்டு மேரமாக போனீங்கன்னா உங்களுக்கு PAP மெயின் வெஹிக்கிள் போயிட்டுருக்குதுங்க. அதனால் வந்து தண்ணீர் பற்றாக்குறை எந்த காலத்துக்கு வராதுங்க. இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதான் ஒரு சர்வீஸுங்க. இது 7.5 HP ப்ரீ சர்வீஸுங்க. 10 HP வந்து தற்காலில் பணம் கட்டிக்கிறாங்க. அது சீக்கிரம் வந்துடுங்க. வந்தால் போனால் தங்கறதுக்கு நல்லா பெரிய ஓட்டு வீடு ஒன்று இருக்குதுங்க. கருங்கல்லையே கட்டிக்கிறாங்க. முன்னாடி சிம்சீட் போட்டுருக்காங்க. முன்னாடி வந்து ஓடு போட்டு இழுத்துட்ருக்காங்க வைங்களேன். வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குபேர மூளைக்கு வந்துடுங்க. பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க. பூமி வந்து தார் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க. பைபாஸ்ன்னு கரெக்டாக 1.5 கிலோமீட்டரே வந்து நீங்கள் பூமிக்கு வந்து சேர்ந்துடலாங்க. பொள்ளாச்சியிலேருந்து 24 கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க பூமிக்குங்க. உங்களுக்கு அக்கம் பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பெரிய வீடெல்லாம் கட்டி வச்சுக்கிறாங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 ஏக்கராங்க. இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரா வந்துங்க 67 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க. நேரில் வந்து ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா விலை அனுசரித்து பேசிக்கலாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 ஏக்கராங்க. தார் ரோட்டு மேலே விற்பனைக்கு வந்துருக்குதுங்க. உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்தில் தோப்பு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த தோப்பை தாராளமாக வாங்கலாங்க. அதே மாதிரி வந்து பைபாஸுக்கு பக்கத்தில் இருக்கணும், வந்துட்டு போகிற சிரமம் இல்லாமல் இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த பூமி நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாங்க. கரெக்டாக வந்து உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி டு திண்டுக்கல் பைபாஸ் இருந்துங்க. கரெக்டாக 1.7 கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க தோப்புக்குங்க. எல்லா மரத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக ரவுண்டு எடுத்துங்க, சுத்தம் பண்ணி உள்ளே தடம் போட்டுங்க, உரம் கொடுத்து வேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருந்து கட்டி நல்ல முறையில் பராமரிச்சுருக்காங்க. மரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல காப்பு இருக்குது இப்போ வரைக்குமேங்க. சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து தென்னந்தோப்பு தான் அதிகமாக இருக்குதுங்க. கரெக்டாக சூடூர்லேருந்து வர்ற மாதிரி இருந்தால் 63 கிலோமீட்டரில் வந்து நீங்கள் தோப்புக்கு ரீச் ஆகிடலாங்க. செஞ்சேரிமலையிலேருந்துங்க உடுமலைப்பேட்டை போகிற மெயின் ரோடு வந்து வந்தீங்கன்னா பூமிக்கு பக்கமாக வந்துடலாங்க. அந்த வழியாக வந்துக்கலாங்க. பைபாஸ் வந்து வந்துக்கலாங்க. உடுமலைப்பேட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 to 8 கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க. மொத்த ஏரியா வந்து 13 ஏக்கராங்க. 13 ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஜோன் PAP வாய்க்க தண்ணி பாய்ங்க. சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 ஒன்று வந்துடும், 10 வந்துடுங்க. பூமியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி அமைச்சிருக்குதுங்க. மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரிசல் மண் வகை சேர்ந்ததுங்க. கரிசல் மண் வகை சேர்ந்தது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PAP வாய்க்க தண்ணி பக்கத்துலேயே மெயின் வெஹிக்கிள் போயிட்டு இருக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி நல்ல தண்ணியாக இருக்குங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 ஏக்கராங்க. விலை வந்து 67 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க.